திருக்குறள். அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஐயன் குரலுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது, உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவன் துன்பம் காணும் இடத்து கண்ணீர் தோழி வாயிலாக அது வெளிப்பட்டு விடும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மிக எழுச்சியான முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் விஜய் எங்கள் விஜய் மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய எங்கள் விஜய் எதிர்கட்சியாக இருந்த பொழுது பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று வரும் பொழுது அன்றைக்கு இருக்கின்ற காவல்துறையுடைய அடக்குமுறையோடு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறையோடு பலமுறை சிறைக்கு சென்ற எங்கள் விஜய் இப்பொழுது பெய்த மழை என்று சொன்னாலும் உடனடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவை என்பதை தன்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்கின்ற எங்கள் விஜய், அந்த விஜயோடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞரணி செயலாளருடைய பிறந்தநாள் விழாவில் நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆட்டமிகு செயலாளர் அன்பு சகோதரர் மாமன்ற உறுப்பினர் சிற்றரசு அவர்களுக்கும், உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இல்லத்தில் யார் இருக்க வேண்டும், மக்கள் உள்ளத்தில் யார் இருக்க வேண்டும் என்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள், உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர், தலையில ஒருத்தன் பிறக்கிறான், தோல்ல ஒருத்தன் பிறக்கிறான், தொடையில ஒருத்தன் பிறக்கிறான், காலில் ஒருத்தன் பிறக்கிறாங்கும் போது பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தாதாண்டா அவன் மனிதன் சொல்லுகின்ற எங்களுடைய மருத்துவ சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பத்மபிரியா உள்ளிட்ட, ஏன்னா மேடையில் இருக்கின்ற எல்லாருமே எனக்கு எல்லாம் பழக்கப்பட்டவங்க தான் இந்த பகுதியில். அண்ணன் அன்புதுறையில இருந்து, அண்ணன் அகஸ்டின் பாபுல இருந்து, அண்ணன் ராமலிங்கத்திலிருந்து, சகோதரர் வினோத்திலிருந்து, மாவட்ட கழகத்தில் நிர்வாகிகளா வந்திருக்கிற சகோதரர் துறையிலிருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரிஞ்ச முகம் தான். எல்லாத்தையும் அவர்களே என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் விழித்ததை நானும் விழித்ததாக நீங்கள் கையில் மனதில் ஏந்தி கொண்டு, அதுவும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய அண்ணன் குத்தூஸ் அவர்கள், ஏன்னா இங்க அண்ணன் தயாநிதி சொன்னது போல் இன்றைக்கும் நாகூர் அனிப்பாவுடைய குரல் எங்களுக்கு அவர் மூலமாக தெரிகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும், இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும், குறிப்பாக மாணவனுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி ஓம்குமாரிலிருந்து நம்முடைய சகோதரியிலிருந்து இங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், குறிப்பாக பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கும் சரி, நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் அவர்களுக்கும், இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும், நான் பிரசிடென்சி காலேஜ் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கதான் படிச்சார், என்னுடைய தந்தை அன்பு பொய்யாமொழி அங்கதான் படிச்சார் என்ற பொழுது அந்த உணர்வோடு வந்திருக்கின்ற உங்களுக்கும், நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உரையாற்ற வரும்போதே நம்முடைய நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் அண்ணன் சொன்னாங்க, மகேஷ் இது என் தொகுதி மக்கள் ரொம்ப நேரம் பணியில உட்கார வச்சிடாத, சீக்கிரம் முடிச்சிரு, அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வந்திருக்காரு, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே பேசி முடிச்சிடுறேன். இங்கே வருகை தந்திருக்கிற நாமெல்லாம் இன்றைக்கு காலை என்ன நடந்தது தமிழ்நாட்டில்? முதல்ல வாக்காளர் பெருமக்கள் வைக்கின்ற வேண்டுகோள், 5 வருடத்துக்கு ஒரு முறை நீங்க ஓட்டு போறீங்க, நாங்க வெற்றி பெறுகிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நாங்களாம் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, மாமன்ற உறுப்பினராக பல்வேறு விதத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் முதல்ல நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ நமக்காக ஏதாச்சும் பேசினாராப்பா, பத்திரிகையை நீங்க பிரட்டி பார்க்க வேண்டும், ஊடகத்துல என்ன வருதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியாம வெறுதுமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது அது ஒரு வழக்கமாக, ஒரு சம்பிரதாயமாக தயவு செய்து நினைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான்
இன்றைக்கு எங்களுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆளக்கூடியவர் என்று சொன்னாலும் தன்னுடைய தொகுதி கொளத்தூர்னு அடுத்தது சின்ன பிள்ளை மாதிரி ஓடி 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 அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பது செய்தார். பார்த்தீங்களா, எங்களுடைய ரோல் மாடல். ஆக அவர் மட்டும்தான் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் இன்னைக்கு அவருடைய வழிகாட்டுதன்படி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்கின்றோம். எங்களால் என்ன முடியுதோ அதை செய்து தரக்கூடிய இடத்தில் நாங்கள் எங்களை பணித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய துணை முதலமைச்சர் என்ன வேலை பார்க்காங்கன்னு பார்த்து நாங்கள் செய்கிறோம். அவங்க செய்யற வேலையில ஒரு 10% செஞ்ச கூட போதும்பா, எங்களுடைய மக்களுடைய உள்ளத்தில் நாங்கள் நிரந்தரமாக இடம் பிடித்து விட முடியும் என்ற அளவுக்கு எங்களுடைய உழைப்பை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்க ஓட்டு போட்டுதான் நாங்க சட்டமன்றத்துக்கு போறோம். எங்களுக்கான இருக்கை இருக்கின்றது, உங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள். ஆக அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை எப்படி இந்த ஆளுநர் மதிக்க வேண்டும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆளுநர் பொறுப்பு வந்து அது அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களை என்ன மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்ட ஒரு ஆளுநர், அவர் வந்து எலெக்டட் பர்சன் கிடையாது. அவருடைய வேலை என்பது ஒரு சட்டமன்றத்துடைய மரபு என்னவென்று சொன்னால், சட்டமன்றத்துல நம்முடைய அரசாங்கம் என்ன எழுதி தருகிறதோ, நாங்க என்னென்ன செய்யறாங்கன்னா இல்லாத பொருளாதார நாங்க எழுதுறோம். நாங்க அதுல என்னென்ன எழுதியிருக்கிறது மக்கள் மன்றத்தை நாங்க வைக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஆளுநர் உரை என்று நாம் தயாரித்து வழங்குகிறோம் என்று சொன்னால் மரபு என்பது அவர் வர வேண்டும், அதை அவர் படித்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும். இது அவை குறிப்பில், இதுதான் மரபு. ஆனா ஆளுநர் என்ன செய்யறார், அதுல இருக்கின்ற எல்லாத்தையும் படிக்கிறார். குறிப்பாக இது மாணவர் அணி நடத்துகின்ற கூட்டம் என்பதற்காக சொல்றேன். அதுல என்னென்ன இருந்தது, குறிப்பாக மாணவர்கள் சார்ந்தது என்னென்ன இருந்தது. மதிய உணவு திட்டத்தை பத்தி தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார். அதன் பிறகு மதிய உணவு திட்டத்துல அதை முறையான ஒரு சத்துணவு திட்டம் என்று யார் கொண்டு வந்தா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் கொண்டு வருகிறார். அது பேரளவில் மட்டும் சத்துணவு இருந்தா பத்தாது, சத்தான உணவு இருக்க வேண்டும் என்று முட்டையை வழங்கியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இது எல்லாம் பாத்தீங்கன்னா மேடைக்காக மட்டும் இல்ல, எங்களுடைய ஆளுநர் உரையில அவை குறிப்பிட ஏறுறவங்க அதுலயும் பதிவு செய்யும். எதையுமே நாங்க மறைக்கவில்லை. எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்து அதை வெளிப்படையாக அதை நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். ஆனா கடந்த காலத்தில் இப்படிலாம் கிடையாது. கலைஞர்கள் ஒரு பேர் கூட அங்க இருக்காது, கொண்டு வந்தது எல்லாம் கலைஞராகத்தான் இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து யார் யார் கொண்டு வந்த திட்டத்தை பத்தி சொல்லி இன்றைக்கு அந்த சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற தகவல் அதில் இருக்கின்றது. அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் எந்த ஆட்சியாளரும் செய்யாது காலை உணவு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அதில் பதிவு செய்திருக்கோம். கிட்டத்தட்ட இதன் மூலமாக ஒரு நாளைக்கு 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அதை அதில் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். 7.5% அரசு பள்ளியில படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மருத்துவம் மட்டுமல்ல, அந்த பிள்ளைங்க அக்ரி படிப்பு படிப்பாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும் சரி, லா கல்லூரியில சேருவதாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இந்த 7.5% அனைத்திற்கும் பொருந்தும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அதற்கென்று அந்த பிள்ளைகள் வெறும் இடஒதுக்கீடு தந்தா மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைங்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கம் ஏற்கிறது, அந்த பிள்ளைகளுக்கான ஹாஸ்டல் ஃபீஸை அரசாங்கம் ஏற்கின்றது, அந்த பிள்ளைகளுக்கான போக்குவரத்து அந்த வசதியும் அரசாங்கம் ஏற்கிறது என்று கிட்டத்தட்ட 4 வருஷத்துல 35,530 பிள்ளைகள் பயனடைஞ்சிருக்காங்க. அதற்கென்று 1,165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். பாத்தீங்களா, அது அதில் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்ற அதே நேரத்தில் நம்முடைய உரிமையை கேட்டு பெறுகிற அளவுக்கு இங்கே நம்முடைய அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னது போல சமகர சிக்ஷா ஒருங்கிணைந்த கல்வி என்கின்றது மூலமாக ஒன்றிய அரசாங்கத்தை நம்ம வர வேண்டிய பணம் எவ்வளவு தெரியுமா, 2,151 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு வர வேண்டும். ஆனா இன்னும் வரல. இது வராதனால எவ்வளவு பேருக்கு பாதிப்பு, கிட்டத்தட்ட 44 லட்சம் பிள்ளைகளோட பள்ளி படிப்பு பாதிப்படைகின்றது. கிட்டத்தட்ட 2,20,000 ஆசிரியர்களுக்கு நம்மளால சம்பளம் கொடுக்க முடியாம போயிடும். 22,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற இதை சார்ந்திருக்கின்ற பணியாளர்களுக்கு நம்மளால சம்பளம் கொடுக்க முடியாம போயிடும். இவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, நாங்க சொல்ற இந்த திட்டத்துக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போடுங்களேன், 1/2 மணி நேரத்துல உங்க பணத்தை நான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னா அதை நாங்க பிளாக்மெயில்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும். இப்படி தங்களுடைய கொள்கைக்கு நாங்கள் உடன்பட வேண்டும் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், கொள்கையை விட்டு நிதி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, அது எவ்வளவு தேவையோ அதை மாநில அரசு நாமளே அதை பேர் பண்ணிக்கலாம் என்று சொல்லிக்கிறார்கள். இதனால் எவ்வளவு நிதி நெருக்கடி என்று பாருங்கள். எங்க கையை வச்சா இவங்களை எனக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த கொள்கையில் அவங்க கையை வைக்கின்ற பொழுதுதான் அதை அதில் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அந்த ஆளுநர் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். சொல்லும் பொழுது கூட இதெல்லாம் செய்யாதீங்க, இதனால எங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்க அடிக்குது, அந்த பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தி அதுல நாங்க சொல்லி இருக்கிறோம்.
ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் கொடுத்தா இன்னும் எங்களுக்கு வசதியாக இருக்கும், கேட்க வேண்டியதானே கேட்கிறோம், கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டியதானே என்று சொல்லும் பொழுது ஆளுநருக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாம் என்ன இங்க படிக்க போறோம் அது போயிடும் அவர்கிட்ட. அதை முழுமையாக படிச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டாரு. சட்டமன்றம் கூட போது நான் என்ன நடந்துக்கணும், எப்படி நடந்து அவங்க என்ன அங்க பாடம் நடத்துறாங்களோ அவங்க அதை செஞ்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். ஆக அந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆளுநர் உரைன்னு சொல்றாங்களே, இந்த ஆளுநர் ஏன் இதை புறக்கணிக்க உள்ளபடி அது என்னதான் இருக்குது அப்படின்னு தயவு வாங்கி அதை படியுங்கள். ஆக அப்படி இன்றைக்கு ஆளுநர் உரையை 3 நிமிஷத்துல கிளம்பி போயிட்டார். என்ன சொல்றாரு, எழுன்னு சொன்னது போல நீங்கள் மரபுகளை நீங்கள் மீறுகிறீர்கள் நம்மளும் சொல்றாரு. தேசிய கீதத்தை போடாம நீங்க நம்முடைய நாட்டை அவமானிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. பொதுவா ஒரு மரபுனா என்ன, ஒரு நிகழ்ச்சியை என்று ஆரம்பிக்கும் போது அது நிகழ்ச்சியாக இருந்தால், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் கவர்னர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அதுல தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இது பொதுவாக நடக்கிறது. ஆனால் நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று வரும்போது அது நிகழ்ச்சியே கிடையாது. சட்டமன்றத்தில் ப்ரொசீடிங்ஸ் அது. உங்களுக்காக மக்களுக்காக நாங்க பேச போறோம், மக்களுடைய பிரச்சனையை விவாதம் செய்ய போகிறோம், அது சார்ந்த தீர்மானம் நடத்த போறோம். சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அது எப்படி நடக்கும் என்று சொன்னா முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து நடக்கும், அப்புறம் ஆளுநர் உரை நடக்கும். ஆளுநர் உரை முடிந்ததுக்கு பிறகு அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி அதை நிறைவு செய்வோம். ஆனா இவர் என்ன பண்ற, உள்ள நுழைஞ்சோன்னா இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நான் படிக்க வேண்டியதா இருக்குமே, என் வாயார நான் படிச்சேன்னா அங்க இருக்கின்ற அமித்ஷா எனக்கு என்ன போடுவாரு, எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட போறான்னு பயந்துகிட்டு வந்த உடனே நீங்க தேசிய கீதமே போல நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஆக இதை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எல்லா தலைப்பு செய்திகளையும் பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய சட்டமன்றம் என்பது நூற்றாண்டே கடந்த சட்டமன்றம். ஒவ்வொரு ஆண்டு இது எப்படி நாங்க சொல்றோமோ அப்படிதான் நடந்துச்சு. ஆனா 2 வருஷமா ஆளுநர் அந்த மரபை மாற்றி பேசி ஒட்டுமொத்தமாக நூற்றாண்டே கடந்த நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய மக்களையும் அவமதிக்கிற அளவுக்கு நீ போறதுனாலதான் உடனடியாக தலைமை கழகத்திலிருந்து நாளைக்கே அவரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் என்கின்ற அந்த செய்தியும் இன்றைக்கு நாம் வெளியிட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நின்று பேசக்கூடிய அந்த இளங்கோ சாலை, எம்எல்ஏட்டே நம்முடைய மாவட்ட செயலரிடம் கேட்டது, எந்த இடத்துல இருக்கிறோம், ஏன்னா சுத்தி கூட்டிட்டு வந்தீங்க, நம்ம எங்க இருக்கிறோம் என்று சொல்லும்போது அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. பார்த்து பார்த்து கட்டிய முத்தமிழர் கலைஞரை கட்டி எழுப்பிய அறிவாலயத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் போட்டி போட்டு வாங்கின அன்பகத்துக்கு இடையில இன்னைக்கு நின்று பேசுறது எங்களுக்கான பெருமை தான். ஆக அப்படிப்பட்ட இடத்துல வரும்போது இங்க அன்புதுரை அண்ணன் சொன்னது போலதான் ஒரு காலத்துல நாங்க மாணவர்களாக இருந்த பொழுது பல நேரங்கள், ஏன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 4 முறை தேர்ந்தெடுத்த தொகுதி இந்த 1000 விளக்கு தொகுதி. அந்த 1000 விளக்கு தொகுதியில நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒவ்வொரு ஏரியாவா நாங்க சுத்தி ஓட்டு கேட்ட, உதயசூனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூனுக்கு ஓட்டு போடுங்க, நடந்து எங்களை கூட்டிட்டு போனது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அன்புதேவன் சொன்னாங்க ஏறி இறங்கினாங்க, ஏறி எல்லா இடத்துலயும் நான் இறங்கல, நான் ஒரு 2 இடத்துல ஏறி மனால் முழுமையாக எல்லா ஹவுசிங் யூனிட்லயும் ஏறி இறங்குது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று சொல்லாம தான் அப்பயே அதோட உழைப்பை செலுத்திட்டாரு. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாங்க பாட்டு எங்க ஒரு 10 பேர் கூட்டிட்டு வருவாங்க, பாட்டு ஓட்டுக்கு எங்களை யாருன்னு கூட தெரியாது, நாங்க பாட்டு எங்க ஓட்டு போடுங்க நாங்க பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருந்தோம். அந்த காலம்லாம் எங்களுக்கு இப்போ நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கே தெரியும், அவர் பொறுப்பேற்றுங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கான பெருமை 2016 நான் நின்ற திருவெரும்பூர் தொகுதியில் எனக்காக ஓட்டு கேட்டவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். அதன் பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், திருப்பி 24 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த இடைத்தேர்தல்கள், பல்வேறு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் என்று ஏன் இப்ப முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8500 கிலோமீட்டர் சென்று 24 நாட்கள் அவர் பயணம் செய்து கிட்டத்தட்ட 122 இடத்துல பேசிட்டு வந்திருக்காரு. நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, இத்தனை இடத்துக்கு ஒரு ஃபீல்டு போயிருக்காரு பாத்தீங்களா. இவ்வளவு இடத்துக்கு போய் மக்களோட எப்படி பேசணும், அண்ணா சொன்னது பார்த்தா மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களுக்கு என்ன தெரியுமோ அங்கே இருந்து தொடங்குன்னு சொல்றாரு. பார்த்தா மக்கள்கிட்ட பேசுறாரு, எப்படி பிரச்சாரம் பண்றாரு. வேன்ல நின்று பேசும்போது அவர் மட்டுமா பேசிட்டு போறாரு, பேசும்போது அங்க 2 பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட பேசுறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட 2 விஷயம் பேசுவாரு. இவரு பேசுறதை காட்டிலும் பொதுமக்கள் இருந்து 4 பேர் 10 சாதனைகள் எடுத்து சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், நான் போனதுக்கு அப்புறம் நீ பேசு மயக்கப்படுச்சு என்று சொல்ற அளவுக்கு அந்த மக்களோடு மக்களாக கலந்து பேசக்கூடியவரை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு இருக்கின்ற நிலையை பாருங்க நல்லா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ நீங்க ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. பாக்குறவங்க நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று நடக்குது.
வேர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் நடக்குது. இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் மக்களுக்காக ஒர்த்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடராக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர்தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடாக வருவார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக அப்படிப்பட்டவர் இன்னைக்கு முத்தமிழ் கலைஞருடைய பேரனாகும். வேலை மட்டும் தான் செய்கிறாரா? மக்கள் தான் கலைகிறாரா? கலைஞர் சொல்லுவார்ல, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, துணிவில்லாதவனுக்கு தூக்கம் இல்லை என்று சொல்றாரு. அந்த மாதிரி கொள்கைன்னு வரும்போது இதே பகுதியில் ஒரு இடத்துல என்ன கூட்டம் நடந்துச்சு தெரியும், எந்த தர்மத்தை பத்தி அவர் பேசினாருன்னு தெரியும், அதை எப்படி திருச்செல்லாம் கொண்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும் நமக்கு. ஆனால் அது சார்ந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னது அவர் சொன்னார், அண்ணல் அம்பேத்கர் பேசாதே நான் பேசிட்டேன், தந்தை பெரியார் சொல்லாதே நான் சொல்லிட்டேன், ஏன் எங்களுடைய முன்னோடிகள் சொல்லாதே நான் சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் சொன்னதுதான் சொன்னேன், ஏன் அதையும் மீண்டும் நான் பெருமையோடு சொல்வேன், என்னுடைய கொள்கையை தான் நான் சொல்லியிருக்கிறேன், யாருக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் கலைஞர் பேரன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். சரி, இதுல மட்டும்தான் இருக்கிறாரா என்று சொன்னால், அவர் மக்கள் பணியாக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதி இல்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் இன்றைக்கு அவர். இன்னைக்கு அதையும் செய்தது காரணம், இன்றைக்கு அவருக்கான ஒரு துறை வழங்கப்பட்டது. என்ன துறை? விளையாட்டுத்துறை. நானே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். ஏன்னா விளையாட்டுத்துறையை பத்தி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சட்டமன்றத்தில் நானே பேசும்போது என்ன சொன்னேன், மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளி கல்வித்துறை தான் சிறந்தது என்று எங்களுக்கான அதிகப்படியான நிதியை ஒதுக்கியவர் எங்களை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னேன். ஏன்னா அந்த துறைக்கு பெருசா ஒதுக்க மாட்டாங்க, விளையாட்டுத்துறை இருக்கும் அது பாட்டு. ஆனா அந்த துறையில் புரட்சி செய்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் உயர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் கொண்டு வந்த இப்ப கூட பாரா ஒலிம்பிக்ல 4 பிள்ளைங்க இன்னைக்கு பதக்கம் அடிக்கலையா? செஸ்ன்னு வரும்போது உலக சாம்பியனா குகேஷ் தம்பி வரலையா? கேரம் போர்டு நம்ம அடிக்கலையா? ஃபார்முலா ரேஸ் நம்ம நடத்தலையா? இப்படி ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா புதிதாக இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட்ல இருந்து இன்னைக்கு விளையாட்டுத்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் கொண்டு வந்து நீங்க பொருளாதார ரீதியாக நம்முடைய பிள்ளைங்கள்லாம் எங்கேயும் அடிபற்றக்கூடாது, அவருக்கான ஊக்கத்தொகையை நான் தரேன், ஏதோ விதத்தில் இன்னைக்கு அதை உதவி செய்து கொண்டிருக்கின்றதா இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த கட்டமாக இன்னைக்கு துணை முதலமைச்சர் என்கிற பொறுப்பு. அதற்கு முன்பாக அவருடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் மூலமாக இந்த நான் முதல்வன் திட்டம் சொல்றேன் பாத்தீங்கன்னா, அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லாரும் படிக்கிறாங்க, பள்ளியில படிக்கிறாங்க, கல்லூரியில படிக்கிறாங்க, அடுத்து வேலை தேடி போறாங்க. ஆனா உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா, கவலைப்படாத, அது சார்ந்து உன்னுடைய திறனை நான் மேம்படுத்துகிறேன் என்று அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வராரு. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல 30 லட்சம் பேர் ட்ரைனிங் ஆகி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று சொன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த நான் முதல்வன் திட்டம். அதை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்க நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு பெரிய சவால் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கை பேரிடர். மழை கொட்டி தீர்த்துச்சு. பொதுவா மழை பெய்யும், இது பொத்துக்கிட்டு ஊத்துது, இது என்ன பண்ண முடியுது? ஆக அதையும் அவர் விட்டு விடாமல் இறங்கி வேலை செஞ்சார். அவர் இறங்கி வேலை செய்து, உங்கள்கிட்ட இந்த சென்னை பகுதியை சார்ந்த மக்களுக்கு தெரியும் எங்கெங்க தண்ணி நிக்குது, உடனே அதை எப்படி கிளியர் பண்ணணும், இதெல்லாம் முன்கூட்டியே இதை ஆய்வு செய்து அதுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸ் இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு நம்முடைய துணை முதலமைச்சர். அதனாலதான் பல பாதிப்புகள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டது நாம் அதை மீட்டெடுத்திருக்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல, நாராயணபுரம் ஏரி நீங்க வரும்போது கூட நம்முடைய மாவட்ட சில சிற்றரசர் சொல்லிட்டு இருந்தேன் நான், இந்த நாராயணபுரம் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை, கீழ்கட்டளை, அந்த பக்கம் இருக்கின்ற சுண்ணாம்பு குளத்தூர் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாராயணபுரம் ஏரியில டீசில்டிங் ப்ராசஸ், அதை தூர்வாராம இருக்கின்ற அசுத்ததெல்லாம் கிளியர் பண்ணாம இருந்ததுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மழைன்னு பெஞ்சா 1 லட்சம் குடும்பம் அங்க அடிவாங்க. இதை உணர்ந்த நம்மளுடைய துணை முதல்வர் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கே போறாரு, போய் காலம்பு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, அங்க இருக்கிற அதிகாரிகள் கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா யார்கிட்டையும் சொல்லாம திருப்பி மதியம் போனாரு, திருப்பி இரவு போனாரு. எல்லாம் ஏன் நாங்க ஒரே இடத்துக்கு இல்ல, நான் அடிக்கடி வந்தாதான் அதிகாரிகள் வேலை பார்ப்பார்கள், சும்மா நான் வந்துட்டு போனேங்கிறதுக்காக அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிற வேலை இருக்கக்கூடாது என்று வந்து அதை கிளியர் பண்ணதன் காரணமாக 2வது மழை வந்த பொழுது 1 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு அவரை பாராட்டுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிர்வாக திறமையை கொண்டவர் அவர். இது மட்டும்தானா? நம்முடைய சிற்றரசு அவர்கள் சொன்னாங்க, இது மட்டும் இல்ல, பட்டா பிரச்சனை கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்துகின்ற பட்டா பிரச்சனையை இங்க உட்கார்ந்துட்டு எல்லா அதிகாரிகளையும் வர சொல்லி ஒவ்வொரு அதிகாரியும் கருத்து கேட்கிறாரு. இவ்வளவு 30 வருஷம் 40 வருஷம் பட்டா பிரச்சனை இருக்குது, ஏன் தீர்த்து வைக்க முடியல? ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்கள், அந்த துறையை சார்ந்த அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு, அதிகாரிகள் கூட எல்லாத்தையும் கேட்டு இவரு உட்கார்ந்துட்டு 1/2 மணி நேரத்துல அதை தீர்த்து வைக்கிறார்.
இவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு, முடியுது. கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற 2 லட்சம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த 2 லட்சம் பேர்ல 90% பேர் பெண்கள் என்பது நமக்கான பெருமை. அதனாலதான் பல கூட்டத்தை சொன்ன 1989 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு கலைஞர் கொண்டு வந்தாரு பாத்தீங்களா. நீ வாங்கு, இடம் என்ன இருந்தாலும் நீ வாங்க, அதுக்காக பட்டாவை நான் இருக்கணும் இல்லையோ, என் பேரப்புள்ள நாளைக்கு ஒரு காலத்துல வருவான் துணை முதலமைச்சர், அவன் உனக்கு தீர்த்து வைப்பான்னு சொல்லாம சொன்னது போல 90% பெண்கள் இன்றைக்கு அதை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய நிர்வாக திறமை. வெறும்ன தனிப்பட்ட மனிதனாக இதை எங்க கட்சிக்காரருக்காக என்னுடைய எதிர்காலத்துக்காக மட்டும் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் கொண்டாடவில்லை. இப்படி நிர்வாக திறமையை கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இளைய சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு நாம தெரிவிப்போம். இன்னும் எதிர்பார்க்க வேண்டியது நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதையும் செய்வதற்காகத்தான் நாங்க சொல்றோம். நாங்கள் அந்த விதத்தில் தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கான தலைமை ஆசிரியராக இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து செயல்படுகிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரோ, அடுத்து நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்டுறாரோ, நம்மளை பார்த்து சத்தம் போட்டக்கூடாது என்பதற்காக நீங்க எல்லாம் பார்த்து ஓடுறோம். ஒவ்வொருத்தருமே நிக்கிறாங்க. பார்த்து செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சரும் நீங்க பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நாமளை எப்படிடா அடக்க முடியும், நம்மளை எப்படா ஒடுக்கணும் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்மளை நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த ஆளுநர். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த புரிதலோடு நம்ம இருக்கிறோம். அரசியல் புரிதல் என்பது தேவை. அரசியல் புரிதலோட மேடையில பேசிட்டு போற நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றோம்னா எங்களை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம், நாங்கள் சொன்னாலும் நம்பாதீர்கள், யாராச்சும் எழுதி கொடுத்தாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கின்ற சுய பக்திய சுய அறிவை பயன்படுத்தி நீங்க நாங்க சொல்ல சரியா இல்லையா என்பது தெரிந்து விட்டா போதும். சொன்னதும் தந்தை பெரியார் தான். அவருடைய வழி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற இளைய சமுதாயமா இருந்தாலும் சரி, நடுத்தரை வயதை சார்ந்திருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் வருகை தந்திருக்கின்ற முன்னோடிகளாக இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த அரசாங்கம் என்பது ஏன் திராவிட மாடல் அரசுன்னு ஏன் சொல்றோம், மொழிக் கொள்கைன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லும்போது அந்த மொழியினுடைய அந்த தொன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஒண்ணும் இல்ல, இப்ப மொழிக் கொள்கை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இன்னைக்கு நாங்க போய் நம்முடைய யூனியன் மினிஸ்டர் பார்த்து நாங்க பேசுறோம், அண்ணன் இல்லாம எல்லாருமே பேசுறோம். இல்ல இந்தியை ஏத்துக்கோங்களேன், இந்தியை ஏத்துக்கிட்டா என்னமா அதை கையெழுத்து போட நான் பணம் தரேன்னு என்று சொல்றாரு. பேசும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. நாங்க 2 பேரும் எதுல கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டோம், இங்கிலீஷ்ல பேசுறோம். நான் இங்கிலீஷ்ல சொல்லி எனக்கு என்னென்ன தேவை என்பதை நான் சொல்றேன். உடனே அவர் அதுக்கு தகுந்தாப்புல இங்கிலீஷ்ல அவர் பதில் சொல்றாரு. இப்ப நானும் அவரும் கடந்து நேரம் லண்டனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. லண்டன்ல ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூ ஆங்கிலம் சம்பந்தமான இன்டர்வியூ வச்சுக்கோங்க. நானும் கலந்துக்கிறேன், யூனியன் மினிஸ்டரும் கலந்துக்கிறார், ஒரு பிரிட்டிஷரும் கலந்துக்கிறாருன்னா யாருக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் என்று சொல்ல அவன் கேட்கிற ஆங்கில கேள்வியும் அந்த ஆக்சென்ட்ல பேசக்கூடியது ஒரு பிரிட்டிஷ்காரன் தான், கண்டிப்பா அவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்த இந்திய எல்லா இடத்துலயும் கொஞ்சமா திணிச்சிட்டாங்கன்னா நம்முடைய இந்திய நாட்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நானும் போய் இன்டர்வியூல கலந்துக்கிறேன், இருக்க யூனியன் மினிஸ்டரும் போய் அதுல கலந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்பயே பொதுவா தேர்வு முறையில கொஞ்சமா இந்திய கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான், போடுற சர்க்குலர்ல இந்திய கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான். அவன் கேட்கல இன்டர்வியூல இந்தியில கேட்கறான். இந்தியில பேசும்போது இப்ப இருக்கிற யூனியன் மினிஸ்டர் அதுல ஜெயிப்பாரா, இந்த அன்பில் மகேஷ் ஜெயிப்பானா? சோ இந்தி தெரிஞ்சவர் யாரு, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்ப நாம என்ன சொல்லுவோம், எங்களுக்கு எல்லாம் இந்தி தெரியாதுங்க, நாங்க திராவிடர்களாக இருக்கணும், அதனால எங்களை ஒதுக்கி விட்டுருங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். நம்ம அந்த மாதிரி இல்லாம இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தேசம், எல்லாம் ஒன்றாக இருக்கணும், அங்கங்க இருக்கின்ற கலாச்சாரம் ஆங்காங்கே இருக்கட்டும், அங்க இருக்கின்ற மொழிகள் ஆங்காங்கே அப்படியே இருக்க வேண்டும் என்று தான் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம ஆக அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் இந்திய கத்துக்கிட்டான இந்திய பிரிட்டன் சொல்றதே பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் உலகம் முழுவதும் பரப்பிட்டு அந்த பிரிட்டிஷே சொல்றேன், பிரிட்டன் என்று சொல்றேன் பாத்தீங்களா, அதுவே வெறும் ஆங்கிலம் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? ஸ்காட்டிஷ் இருக்கு, ஸ்காட் இருக்கு, வெல்ஷ் இருக்காங்க, அங்க இங்கிலீஷ் இருக்குது, எல்லாம் கலந்துதான் அந்த பிரிட்டன்ங்கிறது. நம்ம திராவிட நாடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி எதுன்னு சொன்னா நம்முடைய தமிழ் மொழி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வந்ததான் அந்த கன்னடமாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, எல்லாம் சேர்த்து ஒரு சகோதரமா நாங்க இருந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரிவினையை மீட்ட வேண்டும் என்பதற்காக இதை செய்யும் பொழுது அப்படி செய்யாதீங்க, எங்க மொழியை எங்களை கொண்டாட விடுங்க, இது எங்களோட தாய்மொழிங்க, எங்களை வாழ வைக்கிற தாய்மொழி நீங்க குறுக்கிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது அது சுத்தமா ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாம, ஏன் ஹிந்தி கத்துக்கிட்டா ஹிந்தி படிக்கலாம், இங்க பானிபுரி வித்துட்டு இருக்கலாம், ஆனா எங்களுடைய தமிழையும் படித்தோம், ஆங்கிலத்தை படித்தோம், உலகம் முழுவதும் இன்னைக்கு சென்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கலாம் என்று சொல்றோம். புரியாமல் அவருக்கும் புரியுது, ஆனா அவரோட பாஸ்ல இருக்காருல்ல, அவர் அதை விட மாட்டேங்கிறார். ஆனா இதற்கெல்லாம் ஒரு காலம் வரும்.
அந்த காலத்தை அன்றைக்கும் எழுத போவது யார் என்று சொல்ல நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அதனால அவருடைய இலக்கு என்பது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார். 2026 அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து அவருக்கான அந்த நல்ல ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம்.